உருவாகின்ற முன்தோன்றிய மூத்தகுடி முதற்குடி எம் தமிழ்குடி மகன் வெற்றி தலைவர் விஜய் அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளரும் நம்முடைய கந்தரோக்கோட்டை சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளருமாகிய தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளராகிய என் சுப்பிரமணியன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் விசில் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். உங்களிடத்திலே வாக்குகளை கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே வாக்குகளை எல்லாம் விசில் சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் விசியாக்கி வெற்றி வாய்ப்பினை தேடி தாருங்கள் பாருங்கள் பாருங்கள் என்று இதோ வந்து கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில் ஆகவே எங்களுக்கு வெற்றி சின்னமா விசில் சின்னம், அந்த விசில் சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்குகளை நீங்கள் வரமாக தாருங்கள், வரமாக தாருங்கள். உங்கள் வாக்கை நாங்கள் வளமாக்குகிறோம் என்று சொல்லி எங்கள் வரமாக தாருங்கள், உங்கள் வாக்கையை நாங்கள் வளமாக்குகிறோம் என்று சொல்லி இது நம்முடைய வெற்றி தலைவர் அண்ணன் சுப்பிரமணியன் வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் வெற்றி தலைவர் அண்ணன் சுப்பிரமணியனுக்கு வாரிசு வாரிசு என்று சந்திரகோட்டை சட்டமன்றத்துடைய வேட்பாளர் என் சுப்பிரமணியன் அவர்களுக்கு மற்றும் கட்சியுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களையும் பொறுப்பாளர்களையும் ஒன்றிய கழக செயலாளர்களையும் நகர பொறுப்பாளர்களையும் மற்றும் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் வருகிறவர்கள் என்று உயர்ந்து வரவேற்று நிலையத்தில் நாங்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் எஸ் சுப்பிரமணியன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை எல்லாம் வெகு சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் தாழ்வார்களே. மாதந்தோறும் 2500 ரூபாய் எங்கள் வங்கி கணக்கிலே வரவேற்கப்படுகின்றது நம்முடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு படை என்கின்ற ராணி வேலுலட்சுமர் படை என்ற ஒரு பதவியை அமைத்து இந்த இடத்தில் வாக்குறுதி வைத்திருக்கிறார். இதையெல்லாம் நிறைவேற்றியதும் பெண்களுக்கு சூப்பர் சிக்ஸ் திட்டம் சூப்பர் சிக்ஸ் திட்டம் அரசு என்று இலவசமாக பெண்களுக்கு மாண்டானுடைய பகுதியை சார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, தளபதி விஜயனுடைய வெற்றி வீரர்களே, தேர்தல் பணி பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் முதற்கொண்டு நன்றிகளான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தளபதி விஜய் அவர்கள் நமக்காக ஒரு நல்லாட்சி தருவதற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்று தளபதி உங்களோடு மக்களோடு எந்த